தனது வெற்று விளம்பரங்களில் ஒன்றான நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் 41 லட்சம் மாணவர்கள் பயனடைந்ததாக ஸ்டாலின் பறைசாற்றுவது வேடிக்கையானதென மக்கள் விமர்சிக்கின்றனர். இது உண்மையானால் 41 லட்சம் பயனாளிகளின் பெயர், புகைப்படம், தொலைபேசி எண்கள் அடங்கிய முழு பட்டியலை வெளியிட ஸ்டாலின் அரசுக்கு தைரியம் இருக்கிறதா என கேள்வி எழுப்பும் மக்கள், ஸ்டாலின் கூறும் 3,28,393 வேலைவாய்ப்புகள், 57 UPSC தேர்ச்சிகள், 58 SSC மற்றும் வங்கித் தேர்வு வெற்றிகள் குறித்த உண்மை ஆதாரங்களை மக்கள் முன் வைக்க வேண்டாமா என்றும் கேள்வி கேட்கின்றனர். இந்தியா ஸ்கில்ஸ் 2024 40 பதக்கங்கள் வென்றதாக பெருமை பேசும் ஸ்டாலின் அரசு இந்த திட்டத்தின் மூலம் உண்மையில் பயனடைந்தவர்களின் விவரங்களை வெளிப்படையாக வெளியிடாதது சந்தேகங்களை எழுப்புகிறது. இலவச மடிக்கணினி வாக்குறுதிகளும் 7,500 ரூபாய் உதவித்தொகை அறிவிப்புகளும் மக்களை ஏமாற்றும் தந்திரமே என குற்றம் சாட்டும் மக்கள் வெறும் புள்ளி விவரங்களை அடுக்கி விளம்பர தலையங்கங்களை வெளியிட்டு தங்கள் கேள்விகளை ஸ்டாலின் திசை திருப்ப முடியாது என்றும் ஆணித்தரமாக தெரிவிக்கின்றனர். உண்மையான வெற்றி என்பது வெளிப்படைத்தன்மையில் மட்டுமே உள்ளது. ஆனால் ஸ்டாலினிடமோ எல்லா திட்டத்திலும் விளம்பரத்தன்மை மட்டுமே உள்ளது மக்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக சந்தனகுமார்.